கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த கால வேளையில் தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிக்க மகிழ்ச்சியுள்ளவர்களாய் காணப்படுகிறோம். வேதத்திலே ஒரு வசனத்தை வாசிப்போம் என்று தான் எப்பொழுதும் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி வேதத்தையே நாம் வாசிக்க போகிறோம். இந்த கையில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமம், இதுக்கான விலை தேவ மனிதர்கள் தங்களுடைய இரத்தத்தை, தங்களுடைய பொருளை, தங்களுடைய ஜீவனை எல்லாம் கொடுத்து தான் இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரங்களில் வந்திருக்கிறது. ஆகையாலே நாம் பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவத்தையும் அதன் மகத்துவத்தை அறிந்து கொண்டு அதற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தையும் நாம் கொடுப்பதற்கான ஒரு பதிவாக இது இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும். முதலாவது, வேதாகமத்தின் மகத்துவத்திலே முதல் காரியம் என்ன தெரியுங்களா? இது தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இது மனிதனால் எழுதப்பட்டது அல்ல. தேவ மனுஷனுக்குள்ளே தேவ ஆவியானவர் அவனை ஏவி எழுதினதான ஒரு புத்தகமாக இருக்கிறது. ஆகையாலே இது ஒரு மனிதனால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் அவனுக்குள் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அவன் புத்தகமாக எழுதினான். ஆகையால் தான் தீமோத்தேயுவிலே தேவ ஆவியினாலே எழுதப்பட்டிருக்கிறது. அதுதாங்க இதனுடைய மகத்துவம். ரெண்டாவது என்ன தெரியுங்களா? இது நீடித்து இருக்கக்கூடியது, நிலைத்து இருக்கக்கூடியது. அப்படின்னா சில புத்தகங்கள்லாம் வரும், ஃபேமஸ் ஆகும், அப்படியே போயிடும், அவ்வளோதான். ஆனால் இந்த பரிசுத்த புத்தகம் மட்டும்தான் நிலைத்து இருக்கக்கூடியது. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், வானம் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையில் ஒரு உறுப்பும் ஒளிந்து போகாது. ஏனென்றால் இது நிலைத்திருக்கக்கூடிய புத்தகமாக இது இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. மூன்றாவதாக, இது ஒரு நேர்மையான புத்தகம். பாருங்க, ஆனஸ்டியான ஒரு புத்தகம். ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் விழுக, அவன் அழுக, அவன் எழுக, அவனுடைய புத்தி, அவனுடைய புத்தியீனம், அவனுடைய வல்லமை, அவனுடைய பலவீனம், அவனுடைய பர்சனல் பகுதி, அவனுடைய எல்லாத்தையும் பாருங்க, வேதம் எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்குது, ஆனஸ்டாக எழுதியிருக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குது அப்படின்றத நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கும் போது ஒன்றையும் ஆண்டவர் விட்டு வைக்காம ரொம்ப ஆனஸ்டான புத்தகங்க, நேர்மையான புத்தகங்க, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு புத்தகங்க. அதனால தான் இது ரொம்ப பரிசுத்த வேதாகம் என்பது ஆனஸ்டியான ஒரு புத்தகம். நாலாவது, இந்த உலகத்தையே அதிகமாக சுற்றி வரும் ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகம் தாங்க. நம்ம கையில் இருக்கிற அந்த பரிசுத்த வேதாகம் தான் உலகத்தையே சுற்றி வந்துட்டு இருக்கிறன்றதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. நாம் இந்த வேதாகமத்தை கையில் எடுக்க மாட்டேன்றோம், ஆனால் இந்த வேதாகமம் உலகமெங்கும் சுற்றிட்டு இருக்குது. உலகத்தையே சுற்றி வருகிற புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகம் வேதாகமம் மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அடுத்தது 5வது காரியம் என்ன அப்படின்னா, ஜீவனுள்ள புத்தகம். ஜீவனுள்ள புத்தகம்னா என்னது? நம்மளோட பேசக்கூடிய, நம்மளை தொடக்கூடிய, நம்மளை உணர்த்தக்கூடிய, நம்மளை கண்டிக்கக்கூடிய, நம்மளை பயமுறுத்தக்கூடிய, நமக்கு ஒரு திருந்துதலை கொண்டு வரக்கூடிய, நமக்கு ஒரு பக்குவத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தையாக இது இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவம் ஜீவனுள்ளதுங்க. இது மனுஷனோட பேசும் புத்தகங்க. இது மனிதனாலே உலகத்தில் அதிகமாய் வாசிக்கப்படும் புத்தகங்க. இந்த புத்தகம் தான் அதிக மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்க. இதுதான் அதிகமாக விற்பனை செய்யப்பட்ட புத்தகம். இதுதாங்க முதலாவது, அதாவது அச்சு இயந்திரத்திலே அச்சிடிக்கப்பட்ட முதல் புத்தகமாக இது காணப்படுகிறதுங்க. சந்திரனிலே வைக்கப்பட்ட முதல் புத்தகமும் பரிசுத்த வேதாகமம் தான். இந்திய மொழிகளிலே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆகையாலே இந்த பரிசுத்த வேதாகமம் ஜீவனுள்ளது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். 6வது காரியங்களை நாம் இதில் பார்க்கும்போது, பரிசுத்த புத்தகம், பரிசுத்த இந்த வேதாகமம் என்பது அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸான புத்தகம். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, அதாவது லைஃப் சேஞ்சிங் பவர் இந்த வேதத்துக்கு இருக்குதுங்க. அது எந்த மனுஷனுக்குள்ள போதோ அந்த மனுஷன் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும், அது அவனை ஆளுகை செய்திடும், அவனை மாற்றிவிடும், அவனை உருவாக்கிவிடும், அவனை தூக்கிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்பது பிள்ளைகளே. இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மகத்துவத்தை புரிந்து தொடர்ந்து அதை படிக்கவும், அதை தியானிக்கவும், அதற்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி உங்கள் நேரங்களை அதற்கு செலவு பண்ண வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த உலகத்தில் நிறைய மனிதர்கள் புத்தகம் படிச்சே நிறைய மைண்ட் லாஸ் ஆகிருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், மைண்ட் லாஸ் ஆனவங்க கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவனுடைய மைண்டில் கர்த்தருடைய வேதம்
தெளிவுள்ளதா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவர் இந்த புத்தகத்தின் மூலம் நம்முடைய கண்களை தெளிவிக்கிறவராக இருக்கிறார். அதனால இந்த புத்தகத்தை படிச்சுட்டே இருங்க. உங்க மைண்ட் லாஸே ஆகாது. லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை மறுபடியும் உயிர்ப்பிக்கும் வல்லமை இந்த புத்தகத்துக்கு இருக்கிறது, வார்த்தைக்கு இருக்கிறது. ஜெபிங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலே ஆண்டவரே, உங்களுடைய வேதத்திற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமல் மறந்து வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் மன்னிங்க. இன்னும் உங்க பாதத்தில் அமர்ந்து ஜெபித்து வேதத்தை தியானிக்க சரியான நேரம் கொடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்த புத்தகம், இந்த வேதாகம புத்தகம் ஏதோ ஒரு மந்திர புத்தகம் அல்ல, அது ஜீவனுள்ள புத்தகம், அது வல்லமையுள்ள புத்தகம், அது மனுஷனை தொடக்கூடிய புத்தகம் என்பதை அறிந்து உணர்ந்து படிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தர வேண்டுமாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.